யாருக்கு பிறந்தாரு? அவரு எத்தனை பேருக்கு பிறந்தாரு? யாரு எப்படி பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? எத்தனை அடிக்காத என்ன பார்த்தா சீப்பான்னு நினைப்பான். முடி வச்சு பெயரும் இல்லை, உன்னுடைய பெயரமே இல்லையே. உன்னுடைய கணக்கில் பெயர் இல்லையா? கணக்கில் உன்னுடைய பெயரே வரவில்லை. படைக்கக்கூடிய பெயர் இல்லையா? கணக்கிலே இல்லைப்பா உன்னுடைய பெயர். இனிமேல் மக்களை படிப்பது நாமே இருக்கட்டும். தேவர்கள் ஒருவரை விட்டு வைக்க கூடாது. 33 தேவர்கள் 44 சிறப்பிடிக்க வேண்டும். என்னடா இது? அகார உருவத்தில் வந்திருப்பது யாருன்னு சொல்றீங்க? வார்த்தையா முகமோ கருத்து முகமாக இருக்கு. கோடாரி பார்க்க கோர ரூபத்தில் இருக்கின்றான். இருக்கா மாயவ தங்கையடா மயான காளியடா மாய தங்கையடா மயான காளியடா அது ஆதி சக்தியடா ஒரு எங்கே வந்தேடா ஆதி சக்தியடா ஒரு எங்கே வந்தேடா சரியான கேப்பாரு. நீங்கள் தாயாக இருப்பது எனக்கு தெரியவில்லை. என்னுடைய தாய் தந்தை யார் என்று தெரியவில்லை. ஆகையால் தான் ஒவ்வொரு சித்திரவதை செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய தாய் தந்தை யாரம்மா? என்னை படைத்த தாய் வீரரா இதுவரை தாயே இதுவரை என் தாய் தந்தை யார் என்று தெரியாமல் திரும்பி வந்து கொண்டிருந்தேனே. என்னை படைத்த தாய் நீங்கள் தானா? உங்களை தான் நான் தேடி கொண்டிருந்தேன்.
அழிக்கின்றேன் முத்துக்களை உலகிலே வாழ்விட்டேன். உடலெல்லாம் எரிகிறது அம்மா தாயே, எனக்கு முத்துக்களை போடலாமா தாயே, என் உடலெல்லாம் எரிகிறது. நான் யார்? உன்னுடைய பிள்ளை அல்லவா? ஒரு தாய் மகன் இருவருக்கு சண்டை நடந்தால் நடக்கலாம், பிள்ளை தாயை அடிக்கலாம், அது மன்னிக்கப்படாதா? இப்பேற்பட்ட செயலை எனக்கு முத்துக்களை போட்டு விட்டாயே, உடலெல்லாம் எரிகிறது அம்மா, எனக்கு அம்மா அம்மா என்று துணியாக துடித்தாயோ, நான் போட்ட முத்துக்களை நானே எடுத்துக்கொள்கின்றேன். அம்மா தாயே, என்னுடைய தாய் தந்தை யார் என்று தெரியாமல் தான் அழைத்து தெரிந்து கொண்டிருந்தேன். ஆகையால் தான் அடுத்தவர்களை சித்திரவதை செய்து விட்டேன். என்ன மன்னிக்க வேண்டும் தாயே. இந்த நல்ல நேரத்திலே எனக்கு ஒரு வரம் ஒன்று தர வேண்டும். சொல்ல வேண்டுமா? அன்னையே, இந்த திருவேர் காட்டிலே கருமாரியாக நீ உதிக்க வேண்டும். கருமாரியாக நீ வந்து உலக பாமர மக்களுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த இடத்திலே உன்னை நான் சித்திரவதை செய்தேன் அல்லவா, இந்த கபால சூரன் உனக்கு உண்பதாக எதிரடியாக நிற்க வேண்டும். எதிரடியாளுக்கு நான் இன்று வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் என்னை வணங்க வேண்டும். முதலாக என்னை வணங்கிய பிறகுதான் உண்மை வணங்க வேண்டும். அந்த வரத்தில் நீ கேட்டவர்கள் தருகின்றேன், பெற்றுக்கொள். அன்பார்ந்த மேல் சாத்தமங்கல கிராம பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, அம்மன் அவதாரம் 108 அந்த 108 அவதாரத்திலே காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, மேல் பருவத்தூரிலே ஆதிபராசக்தி, படவடியிலே ரேணுகம்மாள், வெட்டுவானத்திலே எல்லையம்மன், திருவேற்காட்டிலே கருமாரி அம்மனாக உங்கள் கண்முன்னே இருக்கின்றால் உங்கள் கிராம தேவதையாக. காலை தரிசனம் தெய்வ தரிசனம் என்று சொல்வார்கள். எல்லோரும் வந்து அம்மனை வணங்கி அம்மனிடம் விபூதி பத்திரிகை வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் கையில் கிடைத்த காணிக்கை போட்டு விபூதி பத்திரிகை வாங்கிக் கொண்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல இன்னல்கள், பல பிரச்சனைகள் தீர்ந்து உடல் சோர்வு இப்படிப்பட்ட எல்லா